ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சரவண பவாய நமக. ஓம் சரவண பவாய நமக. ஓம் சரவண பவாய நமக. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இன்று தைப்பூச திருநாள். காலையில் எழுந்து எங்கு செல்லலாம் என்று யோசித்தேன். இன்று நடத்தும் கிளாஸில் நீங்கள் என்ன என்ன செய்கிறீர்களோ அனைத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதனால் காலையில் எழுந்து என் பக்கத்தில் இருக்கும் பொருட்களுக்கு நன்றி சொன்னேன். பிறகு என் தோழி வயலூர் போகலாமா என்று கேட்டார்கள். இல்லை, எனக்கு உய்யக்கொண்டான் திருமலை போகணும் என்று சொன்னேன். சரி வா என்று சொன்னார்கள். நானும் கிளம்பினேன். அப்போது மணி 7:15. உய்யக்கொண்டான் திருமலை சென்றோம், தரிசித்தோம். முருகனை, ஆறுமுகனை தரிசித்தோம். அதன் பிறகு பிள்ளையார், அம்மன், பாலாம்பிகை, அஞ்சனாம்பிகை, சிவன், ஐயர்களை காணும். ஆனால் சாமி கும்பிடுவது போல் கதவு வைத்திருந்தார்கள். சாமி கும்பிட்டு திரும்பி ஆக மேலே போகையில் அதற்கு முன் கீழே 7 கன்னிமார்கள் தெய்வங்களை பார்க்க சென்று தரிசித்தோம். அப்போது அவர், இன்று அந்த பாதை சுத்தமாக இருக்கிறது, கிரிவலம் செல்லுங்கள் என்று சொன்னார். சரி என்று கிரிவலம் சென்றோம். மலையைச் சுற்றி கிரிவலம், அதுவும் பௌர்ணமி அன்று. எவ்வளவு அற்புதமான தருணம்! நாங்கள் பாக்கியசாலிகள். நன்றி, நன்றி, நன்றி. அதன் பிறகு மேலே சென்றோம். மேலே சென்று ஆக மேலே இடக்காத்தார், அங்கு விளக்கு ஏற்றி கும்பிட்டோம். அங்கு இருக்கையில் என் தோழியை கூப்பிட்டேன். அவர் ஏற்கனவே எனக்கு 2 முறை கூப்பிட்டிருந்தார். கூப்பிடுகையில் அவர்கள், வயலூருக்கு போகிறாயா என்று கேட்கிறார். வயலூரா? ஏன், என்ன என்று கேட்டேன். அப்போ முருகன் என்னை வயலூர் வரச் சொல்கிறார் என்று தெரிய வந்தது. சரி போவோம் என்று சொன்னேன். தோழியும் சந்தோஷமாக சிரித்தார். நான் முதலே கூப்பிட்டேன், ஆனால் நீ இப்போ தான் வர்றேன்னு சொல்கிற. சரி, முருகன் கூப்பிடல, போகாமல் இருக்கலாமா? சரி போவோம். ஆனால் என் தோழி விஜி கூப்பிட்ட நோக்கம் சேவை செய்வதற்காக. மதியம் 3 மணி முதல் 8 மணி வரை என்று சொன்னார்கள். நாங்கள் இப்போவே செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டோம். அங்கு முருகனுக்கு கூட்டம் அதிகம் என்று சொல்ல முடியாது. ஓரளவு கூட்டம் இருந்தது. கியூவில் நின்று சாமியை தரிசித்தோம். எப்படியும் ஒரு 30 நிமிடம் ஆகிவிட்டது. சாமியை தரிசித்துவிட்டு வெளியே வந்தோம். அபிஷேக பால் கிடைத்தது. தோழி கொஞ்சம் பிடித்து கொடுத்தார். நானும் குடித்தேன், அவரும் குடித்தார். பிறகு பாலை கொஞ்சம் என் பாட்டிலில் வைத்துக்கொண்டு கிளம்பினோம். போகும் வழியில் பிரசாதம் கொடுத்தார்கள். அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டு கிளம்பினோம். இன்னும் ஒரு இடத்தில் திரும்பவும் பிரசாதம் கிடைத்தது. அதை வாங்கி கொண்டு என் பிள்ளைகளுக்கு கொண்டு சென்று சேர்த்தேன். அதன் பிறகு நிறைய இடங்களில் எங்களுக்கு நல்ல வழியாக கிடைத்தது. நல்லபடியாக தரிசித்துவிட்டு வந்தோம். வந்து சேருகையில் மணி 11:30. ஆச்சரியம் என்னவென்றால், இங்கு ஜோதி டிவியில் பத்துமலை காண்பிக்கிறார்கள். அவ்வளவு ஆசையாக பார்த்து கொண்டு இருந்தேன். ஈப்போவையும் காமித்தார்கள். அதன் பிறகு இன்னொரு ஆச்சரியம், பழனிமலை முருகன் அவருக்கு பாலாபிஷேகம் செய்வதை காண்பித்தார்கள். அது என் மாமா அவர்கள் ஃபோனில் இருந்து காண்பித்தார்.
அதை சந்தோஷமாக பார்த்து அனுபவித்தேன். சந்தோஷம் முருகா, நன்றி முருகா, நன்றி முருகா, நன்றி முருகா. பிறகு இன்னும் ஒரு அதிசயம். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு வள்ளலார் சுவாமிகள் அவருடைய திருநாள் இன்று. தைப்பூசம் திருநாள். மிகவும் அழகாக ஜோதியை காண்பித்தார்கள். பார்த்து கொண்டே இருந்தேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது தென்காசி தோரணமலை ஸ்ரீ முருகன் திருக்கோவில். அதையும் ஜோதி டிவியில் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த புத்தகம் அங்கு இலவசமாக கொடுத்தார்கள். திருவருள் என்ற புத்தகம். அது கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் படிப்பதற்கு. அதற்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். எனக்கு இன்று நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைத்துள்ளன, சந்தோஷம் கிடைத்துள்ளன. முருகா, என் அப்பனே, நன்றியப்பா. அம்மா தாயே, நன்றி தாயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக. நன்றி, வணக்கம்.